Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அடிப்படையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. அது குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். முன்னணி நிறுவனங்களுடைய கணிப்புகள்ல ரிபப்ளிக் பிமார்க்கோட கருத்து கணிப்பின்படி பாஜக 359 தொகுதிகள், காங்கிரஸ் 154, பிற கட்சிகள் 30 தொகுதிகள். ரிபப்ளிக் மேட்ரைஸ் 353 368, காங்கிரசுக்கு 118 133, பிற கட்சிகளுக்கு 43 48. இந்தியா நியூஸ் டி டைனமிக்ஸ் 375 பாஜகவுக்கு, காங்கிரசுக்கு 125, பிற கட்சிகளுக்கு 47. TV5 தெலுங்கு 359 பாஜகவுக்கு, காங்கிரசுக்கு 154, பிற கட்சிகளுக்கு 30. ஜன் கி பாத் 362 392 பாஜகவுக்கு, காங்கிரசுக்கு 141 161, பிற கட்சிகளுக்கு 10 20. இது இந்தியா கூட்டணி NDA அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல பெரும்பாலான ஊடகங்கள் கொடுத்திருக்கிறதுல 350க்கு மேலதான் பாஜகவுக்கு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக 118 தொகுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. அதிகபட்சமாக 161 தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாஜகவுக்கு அதிகபட்சமாக NDAவுக்கு 392 தொகுதிகளை ஜன் கி பாத் கொடுத்திருக்கிறாங்க. பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 48 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிப்பாங்கன்னு, குறைந்தபட்சமாக 10 தொகுதிகள் வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இது 350 கொடுத்திருக்காங்க ரகு. எல்லாமே குறைந்தபட்சமாக நம்ம பார்த்தோம்னா 359 தொகுதிகள், 53 தான் குறைந்தபட்சமா வந்திருக்கு. கார்த்திகன், இந்த ஃபிகர்ஸ் 4ஆம் தேதி உண்மையாகும் பட்சத்தில் இந்த எலெக்ஷனே மோடி எலெக்ஷன் சொல்லிடலாம். 3வது டேர்ம் சீக் பண்றவருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இதை விட ஒரு பாப்புலர் லீடர் இருந்தது இல்லைன்னு சொல்லிடுறான். அது அந்த அளவு, அதாவது இது நம்ம நிறைய கேள்விப்படுறோம், பிஜேபி மேல வெறுப்பு இருக்குது, பட் மோதியை விட்டா வேற யாரு லீடர்ஸ் அப்படின்னு இந்த இன்டர்வியூஸ்லாம் ஜி.கே. நாகராஜ் சொன்னார்ல, 2ல இருந்து தொடங்கினவங்க இப்ப நாங்க 303ல முடிச்சவங்க இப்ப 400க்கு போக போறோங்கன்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் இருந்துட்டே தானே இருக்கு அவங்களுக்கு. அது அவங்க டிக்ளைன் இருந்தது. நாகராஜ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் மைக்ரோவை பார்த்தா கரெக்டா இருக்கும், மைக்ரோவை பார்த்தா டிக்ளைன் இருக்கு. மோடி தான் காப்பாத்தி கொடுத்தாரு. அப்புறம் இது நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்குது இல்லையா, பட் நடைமுறையில பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லணும் நம்ம. இது உண்மையாகும் பட்சத்துல. ஏன்னா இது ஒரு கல்ட், அது மோடி அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டிக்காக வீழ்கின்ற வாக்குகள் தான் சொல்லணும். இல்ல ஒரு அதிகபட்சமா 50 60 இல்ல 70 வரைக்கும் குறைச்சா கூட, 92 குறைச்சா கூட, கடந்த முறை அவங்க ஜெயிச்ச அந்த 300 ரீடைன் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. லாஜிக்கல் மைண்ட் சொல்லுது. பட் எக்ஸிட் போல்ஸ் ஒரு டிராஸ்டிக்லி டிஃபரெண்ட் பிக்சர்ஸ் கொடுக்குது. ஏன்னா நம்ம எல்லா மாநிலங்களையும் கூட்டி கழிச்சு பார்த்தாலே அவங்களோட மெஜாரிட்டிக்கே கஷ்டப்படுவான்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா முக்கியமான ஸ்டேட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா, பீகார், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் 130 சீட் இருக்குது. இங்க அவங்க வெஸ்ட் பெங்கால்ல போன முறை 18 அடிச்சாங்க. அதையும் தாண்டி வின் பண்ணுவாங்க நினைக்கிறாங்க. மற்ற 2 ஸ்டேட்லயும் ஆல்மோஸ்ட் ஸ்வீப். பீகார்ல ஒரு இடம் தான் விட்டாங்க, இங்க 7 இடம் 6 இடம் விட்டுருந்தாங்க. இதுல மகாராஷ்டிரால அங்கெல்லாம் சஃபர் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல ஸ்வீப் பண்ணிக்க, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், டெல்லியில பிரச்சனை இருக்க போகுது. டெல்லியில டெஃபினட்டா ஸ்வீப் பண்ண போறது இல்ல, ஏன்னா ஏஏபி அண்ட் காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. பஞ்சாப்ல போன முறையே அடிக்கல அவங்க. இப்படி ஜார்க்கண்ட்ல அவங்க ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ட்ரைபல் பீப்புளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கேள்விக்குறி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க சேச்சுரேட் ஆன இடங்கள்லாம் திருப்பி செய்யுங்க. எப்படி நீங்க இங்க சிக்கல் இருக்கிற இடத்துல எப்படி நீங்க இன்னும் அதிகமா உங்களுடைய சீட்டுகளை அதிகமாக்குவீங்கன்னு கேக்குறேன். அது லாஜிக்கா உதைக்குது. அது நாகராஜ் 303 வாங்கி இருந்தா கூட பரவாயில்ல, கடந்த முறை நீங்க வாங்கியிருந்த தொகுதிகளை ரீடைன் பண்றீங்கன்னா கூட பரவாயில்ல, அதை விட அதிகபட்சமா 100 தொகுதிகள் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அது சாத்தியமே இல்ல, அவ்வளவு தொகுதிகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே. நாகராஜ் சார் கேக்குதா? கேக்குதுங்க. அதாவதுங்க ஒரு விஷயம், இப்ப இந்த கருத்து கணிப்பு நீங்க போட்டிருக்கீங்க, முன்னணி நிறுவனங்கள் போட்டிருக்கீங்க, எல்லாமே மோரல்லஸ் 350க்கு மேல கொடுத்திருக்காங்க. அதே சமயம் தமிழ்நாடு 35 மேல டிஎம்கே கொடுத்திருக்காங்க. நீங்க 2ல ஏத்துத்தான் ஆகணும். ஏன்னா இப்ப நான் ஒரு பொதுவான பார்வையாளரை பாக்குறப்போ அது வட இந்திய ஊடகங்கள் அது மோசமான ஊடகத்தில் சொல்றாரு. நான் கேட்கிறேன், அவர்கள் வட இந்திய மோசம் பிஜேபிக்கு ஆதரவா இருந்தா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு 30 வரும்னு சொல்லிருக்கணும். அப்படி சொல்ல அவங்க இல்ல, அந்த 2ல இருந்து 4 கொடுத்ததுக்கு திட்டிட்டு இருந்தாங்க.
அந்த அதான் சொல்றேன். அவங்களால அதை கூட டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. பண்ணிக்க முடியும். நம்ம ஊர்ல சோறு கிடைக்காது. திமுக வர்றது 38ங்கிறது உண்மை இல்லையா? அது நீ ஏத்துக்கலையா? இல்ல அந்த 2 4 தொகுதிகள் கொடுத்தாங்கல்ல பாஜகவுக்கு, அதுவே ஒரு சார்பு நிலை, தமிழ்நாட்டுல கொடுத்ததே ஒரு சார்பு நிலை அப்படின்னு விமர்சிச்சாங்கல்ல. 75 ஆண்டு காலமாக என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? 2 பேரும் மாறி மாறி நிப்பாங்க, தேர்தலில் வெற்றி பெறுவாங்க, அடுத்த தேர்தலில் தோப்பாங்க, தலைவர்களே டெபாசிட் இழப்பாங்க, அந்த கட்சி டெபாசிட் இழக்கும். இதுதான் தமிழ்நாட்டு 2 கட்சிகளும் செய்து கொண்டிருந்த வேலை. ஆனா பாஜகவுக்கு அப்படிப்பட்ட வரலாறு இல்லை. சரி, மக்களை நோக்கி மக்களுடைய ஆதரவோடு சென்று கொண்டிருக்கின்ற கட்சி அது தமிழ்நாட்டில் வளர்வதை தாங்கிக் கொள்ள முடியும். ஓகே, நீங்க நிறுத்தின இடத்துல இருந்து திரு சத்யன் கேட்கிறேன். அவர் வேற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல இணைய இருக்கிறாரு விவாத நிகழ்ச்சியில. திரு சத்யன், பைபோலார் நரேட்டிவ் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, திமுக அதிமுக, அத மாத்துறாங்களா பாஜக? மாத்த முயற்சி பண்றாங்கன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய அவங்களால மாத்தலாம் முடியாது. நம்பர்ஸ் காமிக்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்விங் டோர் பாலிசி இப்ப 2009 இருந்து இப்ப இந்த ரிசல்ட் காமிக்கிறது என்ன சொன்னா, 2004 2009 திமுக என்ன ஒரு பேட்டர்ன் இருந்தோ அதே பேட்டர்ன் தான் இதையும் காட்டுது. அப்ப 2009 பேட்டர்ன் திமுக ரிப்பீட் ஆச்சுன்னா அதுல இருந்து 2 ஆண்டுகளில் வந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சிங்கிற தகுதி போச்சு. அதற்கான அறிகுறி தான் இது. இப்ப அடுத்த வரப்போற 2 ஆண்டுல எதிர்கட்சிங்கிற தகுதி இழக்க போறது திமுக அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். 2009 திமுக, 2014 அதிமுக, 2019 திமுக ஸ்விங் டோர் பாலிசி ஸ்டேட்டிங்க. அதைத்தான் நாங்க திராவிட இயக்கங்களோட அரசியல் களம் அப்படிங்கிறோம். அதுக்கான சிக்னலை கொஞ்சமாவது உங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல மக்கள், அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணுமே. நம்ம கொடுக்கல. இதே 2019 18 வாக்கு வாங்கணும், 18% தான் அதிமுக முடிஞ்சிச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அசம்பிளியில 33 விழுக்காடு வாங்கணும்ல, ஓட் பேங்க் திருப்பி ரீடைன் பண்ணி காமிச்சோம்ல. அதெல்லாம் இல்லாமல இல்ல, கள நிலவரம் வேறையா இருக்கு. இந்த திமுக மேல இருக்கிற உச்சபட்ச விருப்பத்துல இருக்காங்க. இதே 2024 இது அசம்பிளி தேர்தல், சட்டமன்ற தேர்தலா இருந்தா திமுக எதிர்கட்சிங்கிற தகுதி இழந்திருக்கும். அதான் உண்மை நிலவரம். பாஜக போட்டி போடுவது எதுல எத்தனை ஜெயிச்சவங்கிறதுல இல்ல, என்ன வாக்கு வங்கின்னு சொல்லி வாக்கு வங்கி அரசியல் பண்றதுக்கு நாங்களும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்துட்டோம் அப்படின்னு. இப்போ ஒரே ஒரு ஓட்டு வாங்கினா அடுத்த தேர்தலில் 2 ஓட்டு வாங்கினா என்ன சொல்லுவான், நான் 100% வளர்ந்துட்டேன்பா. அதான் சொல்ல போகுது பாஜக, வேற ஒன்னும் சொல்ல போதில்லை. இப்பவே ரெடி ஆயிட்டாங்க. நாங்க பாத்தீங்களா போன தேர்தலில் இவ்வளவுதான் வாங்கினோம். ஆனா அந்த வாக்கு சதவீதம் சார் முடிச்சிடறேன் நீங்க பேச இடைமறிக்கல. அதாவது அந்த வாக்கு சதவீதம் அந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல இருக்கான்னு கேட்டா இல்லங்கிறதா உண்மை. அது அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்ந்து அவங்க கொடுக்க போற வாக்கு சதவீதம் மிகப்பெரிய தமிழக அரசியல் களத்தை மாற்றி அமைக்க போகுதா, தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னா அது கிடையாது. திரு ஹபீஸ், 2 கேள்வி திரு சத்யன் திரு நாகராஜ் பேசினதுல இருந்து. ஒன்று, இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருதுருவ அரசியல் திமுக அதிமுகக்குள்ளேயே வச்சிருந்த அந்த அரசியலை ட்ரைபோலாரா மாத்திருக்கா இல்ல வேறு பைபோலாராவை மாத்த போதா அப்படிங்கறத நோக்கி இந்த நம்பர்ஸுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்புறம் திரு சத்யன் சொன்னதுல ரொம்ப முக்கியமானது, நீங்க ஸ்வீப்னே சொல்லிட்டே இருந்தீங்க, ஆனா நம்பர் குறையிறதையும் சில நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றாரு. இல்ல, முதல்ல நாங்க ரொம்ப தெளிவா எங்க தலைவர் இந்த எலெக்ஷன் நரேட்டிவை கட்டமைச்சாரு. ஒண்ணு, நாங்க கருத்தியல் ரீதியா ஒன்றியத்துல யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுக்கான ஒரு நரேட்டிவ். ஏன்னா இங்க எந்த அளவுக்கு ஜனநாயக அமைப்புகள், அரசியல் அமைப்பு இது பண்ண வேண்டிய இன்ஸ்டிடியூஷனல் பாடிஸை எந்த அளவுக்கு பாஜக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு, எதிர்கட்சிகளை எப்படி உடைச்சிருக்கு, அதை காட்டி எப்படி கூட்டணியில சேர்த்திருக்கு, எப்படி கூட்டணியிலேருந்து அவங்கள விரட்டி சிறையில் போட்டிருக்கு, எப்படி மகாராஷ்டிராவில் என்சிபிஏ இதெல்லாம் பண்ணுறது ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துது, அதுவும் இல்லாமல் தென் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்குது அப்படின்றதுக்காக ஒரு கருத்தியல் எதிரியாக பாஜகவுடைய ஒரே நாடு ஒரே சித்தாந்தம் அப்படின்ற கொள்கையை எதிர்த்து வச்சோம். ஆனா களத்துல வரும்போது எங்க தலைவர் பிரச்சாரத்திலேயே அது வெளிப்படையா பேசினாரு, எங்களுடைய கருத்தியல் எதிரி பாரதிய ஜனதா கட்சி. ஆனா களத்தில் பாஜக கண்ணிலேயே தெரியல. கை கொடுத்திருக்கா பாஜகவுக்கு? கண்ணிலேயே தெரியல. நீங்க பாஜகவை எதிர்நிலையில் நிறுத்தினீங்க இல்லையா, கருத்தியல் பாஜகவுக்கு கை கொடுத்துறதுதான் நம்பர் ரிஃப்ளெக்ட் பண்றதா? அந்த நம்பர் நான் எக்ஸிட் போல்ஸையே நம்பல, நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இது நான் எங்களுக்கு சாதகமா வர்றதுனால தமிழ்நாட்டில் இந்த எக்ஸிட் போல் நல்லா இருக்குன்னு எடுத்துக்க விரும்பல. ஏன்னா இந்த எக்ஸிட் போல்ஸை நாங்க நம்பல. நாங்க 39 தொகுதி ஜெயிப்போம்னு சொல்றது எங்களுடைய தலைவர்களுடைய பிரச்சாரங்களை நம்பி, கட்சியை நம்பி, கட்சி தொண்டர்களை நம்பி. அப்ப இது ஒரு பக்கம். இரண்டாவது அப்ப பாஜக களத்திலேயே கண்ணிலேயே பார்க்கல. நாங்க தேர்தல் களத்தில் அரசியலாக திமுக நிச்சயமா அதுதான் தொடருது. அதுதான் எங்க தலைவர் சொன்னாரு. திமுகவுக்கான செல்வாக்கு குறையுது, சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும்ன்றாரு. இல்ல, நிச்சயமா கிடையாது. ஆனா வருத்தத்தோட சொல்றேன், பாஜக களத்துல இல்லைனாலும் அதிமுக கடந்த 3 ஆண்டுகளில் பலவீனமாயிருக்கிறது உண்மை.
அது வந்து மறுக்கிறது கிடையாது. பல தேர்தல் காலத்துல நாங்க நிற்கும் போது எப்படி பாஜகவுக்கு பூத்ல ஆட்கள் இல்லையோ அந்த மாதிரி அதிமுகவுக்கும் 2 மணிக்கு மேல பூத்ல ஆட்கள் கிடையாது பல தொகுதிகள்ல. அப்ப இந்த யதார்த்தமும் பதிவு செஞ்சுதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது திமுக வந்து பலவீனமாயிருக்கு. 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட செய்த சாதனை 5 ஆண்டுகளில் ஒரு இடத்துல கூட சொல்லாம முடிந்த பரப்புரை மு.க. ஸ்டாலினோடது. அதன் மேல இவ்வளவு நம்பிக்கையை வச்சு இவங்க களங்காலும் பொழுது அப்ப 2 மணிக்கு மேல பூத்துல ஆள் இல்லங்கிற அந்த கூட்டம் அதான் நீங்க அதை ஏத்துக்க வேணாம், நான் முடிச்சிடுறேன். இவர் திமுக தொட்டதுனால என்னுடைய கருத்தை நான் பேசிட்டு தான் போனோம். நான் சொல்றேன், 2 பேருமே கரெக்ட் பொசிஷன்ல இல்ல. ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இல்ல, ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் 3வது வெற்றி கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ மேஜர் பார்ட்னரா பெறாத வெற்றியை ஸ்டாலின் பெறாரு. ஸ்டாலின் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார். திமுக செய்தி தொடர்பாளரே ஸ்டாலின் இந்த உயரத்தில் சொன்னா எங்க திமுக வெர்சஸ் அண்ணா திமுக பெயர்மோன்னு அச்சப்படுறாரு. இதுதான் யதார்த்த நிலைமை. ஓட்டிங் பெர்சன்டேஜ் வரும்போது நான் சொன்னது சரிங்கிறது தெரிய வரும். இதுல நான் முடிச்சிடுறேன். அப்ப நாங்க களத்துல சமூக நல திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு, இன்னைக்கு தேர்தலுக்கு பின்னாடி வரக்கூடிய வாக்கு சதவீதம் யாருக்கு குறைஞ்சிருக்குன்றத நம்ம பார்த்துப்போம், யாருக்கு கூடி இருக்குன்றத பார்ப்போம். அது வந்து திமுக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திரும்ப எங்களுடைய தலைவர் ஆட்சி அமைப்பாருன்றத நிச்சயமாக காட்ட போது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.